கடகராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்திற்கும் சனி பகவான் 9ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானத்திற்கும் ராகு கேது 2, 8 ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் பயிற்சியாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த 3 கிரக பயிற்சிகளின் நிகழ்வுகள். முதலில் எடுத்துக்கொண்டோமானால் குரு பயிற்சி. குரு பயிற்சி ஆகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்றிருக்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு அது விரயஸ்தானம் 12ஆம் இடம். இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு வலிமை அதிகம். தன்னுடைய 7ஆம் பார்வையாக கடகராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். எல்லாமே நிவர்த்தியாகிவிடும். ஆக மொத்தத்தில் குருவினுடைய பார்வை 6ஆம் இடத்தில் பார்ப்பதால் சத்துருக்கள் ஒழிந்து விடுவார்கள், எதிரிகள் அழிந்து விடுவார்கள், கடன் பிரச்சனை ஓய்ந்துவிடும், உடல்நலம் நன்றாக ஆகிடும். இதுதான் குருவினுடைய வேலை. அது சுத்தமாக செய்துவிடும். இரண்டாவதாக சனி பயிற்சி. சனியாகப்பட்டவர் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி 9ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். மிகப்பெரிய தீர்வு கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டம சனி பீடித்து எந்த வகையான முன்னேற்றத்தையும் செய்ய விடாமல் பார்த்து கொண்டிருந்தது. அது விலகிவிட்டது. அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு சனி சென்றிருப்பதால் 100% அவருடைய அருமையான 7ஆம் பார்வையை தைரியஸ்தானத்திற்கு பார்க்கிறார். கடகராசிக்கு 3ஆம் இடமான கன்னிராசியை தைரியஸ்தானத்தை சனி பார்ப்பதால் அசட்டு தைரியம் வரும். கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்துடன் செயல்படுவார்கள், வெற்றி பெறுவார்கள். முக்கியமாக சனி பகவான் பொது தொண்டுகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் ஆதலால் பொதுநல ஊழியர்கள், அரசியல்வாதிகள், அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களின் தலைவர்கள், சேர்மேன், இவ்வாறாக ட்ரஸ்டி இவ்வாறாக பதவியில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வல்லமையையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கொடுக்க போகிறார் சனி பகவான். தலைமை பதவியோ, அதற்கும் மேம்பட்ட பதவியோ, மிக உயரிய பதவியோ, கௌரவ பதவியோ 100% கொடுக்க போகிறார் சனி பகவான். மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி. ராகுவாகப்பட்டவர் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேதுவாகப்பட்டவர் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் வருகிறார். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திற்கு கேது வருவதால் பொது காரியங்களுக்கு ஏகப்பட்ட செலவு செய்வார்கள் இந்த கடகராசிக்காரர்கள். 8ஆம் இடத்திற்கு கூடிய ராகுவால் சில நேரங்களில் பகைவர்களால் தொல்லைகள் ஏற்படும், மறைமுக அச்சுறுத்தல் இருக்கும், மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். இதை புரிந்து கடகராசிக்காரர்கள் நடந்து கொண்டீர்களானால் மிக பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் சந்திப்பார்கள் அடுத்த 2.5 வருடத்திற்கு.